Today, we gather to celebrate the spirit of Christmas and showcase the talents and creativity of our wonderful students. Christmas is a season of hope and wonder where dreams come alive and hearts are filled with joy. Our students have worked tirelessly to bring you a program that captures the essence of this magical season. Here are our students. மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. நான் கர்த்தருக்கு பணிந்து சேர்ப்பேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடக்கட்டும். வேலையெல்லாம் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன ஜோசப், வேலை முடியலன்னு கவலையா இருக்கியா? ஒண்ணு இல்ல. எப்ப நம்ம வேலையை முடிச்சு கொடுப்ப? உங்களுடைய வேலை தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சு தந்துடுறேன். சரி, ஆகட்டும். மரியாள் மிகவும் நல்லவள். ஆனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாளை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் மரியாளிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிடலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? மகனாகிய யோசேப்பே, மரியாளை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதலுக்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். நம் நாட்டு பேரரசர் அகஸ்திராயர் ஒரு ஆணையிட்டு உள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரியிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. நமது சீசரின் அறிக்கையை பற்றி கேள்விப்பட்டாயா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. என்ன அறிக்கை? எல்லோரையும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரியிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும்.
சரி சரி, நாமும் சென்று நமது பெயர்களை பதிவு செய்வோம். என்னப்பா ஜோசப், உன்னோட சொந்த ஊரு பெத்லகேமுக்கு போலியா? அகஸ்து ராயரோட அறிக்கையை கேள்விப்பட்டியா? ஆமா, இதை நான் கேள்விப்பட்டேன். என் மனைவி கிட்ட இதை பத்தி பேசி நாங்க 2 பேரும் புறப்பட தயாராக வேண்டியதுதான். சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் நாம சந்திக்கலாம். வரேன். நல்லது. நாம எப்படி ஊருக்கு புறப்படுறது? நீ கவலைப்படாத மரியா, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நம்ம பேரை இன்னைக்கே பதிவு செஞ்சாகணும். அதனால நாம இங்கிருந்து உடனடியா போயாகணும் மரியா. நாம நேரத்தை கடத்த வேண்டாம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செய். சரி. என்னாச்சு மரியா? உனக்கு களைப்பா இருக்கா? ஆமா, நாம எங்கேயாவது தங்கிக்கலாமா? இதுக்கு மேல என்னால பயணம் பண்ண முடியாது. என்னால வழி தாக்க முடியல. சரி மரியா, நாம 2 பேரும் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்தை நான் பாக்குறேன். நீ கவலைப்படாத. உங்களுக்கு என்ன வேண்டும்? தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? என்ன மன்னிச்சிடுங்க, இங்க எந்த அறையும் காலியா இல்ல. நீங்க வேற ஒரு நல்ல இடமா பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கவா. நாம தங்கறதுக்கு நிச்சயமா ஒரு இடம் கிடைக்கும். சீக்கிரம் தங்கறதுக்கு ஒரு இடம் பாருங்க. இதுக்கு மேல என்னால வழியை தாங்கிக்க முடியாது. போக போக வலி ஜாஸ்தி ஆகுது. தயவு செஞ்சு சீக்கிரம் இடம் பாருங்க. ஓ, அங்க பாரு, ஒரு மாட்டு கொட்டகை. தற்சமயம் நாம தங்கறதுக்கு நல்ல இடமாவும் பாதுகாப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வா மேரி, நாம போய் அங்க தங்கலாம். நம்ம குழந்தை என்ன அழகு! ரொம்ப குளிருது இல்ல? வழக்கத்துக்கு மாறா ரொம்ப குளிராதான் இருக்குது. தேவதூதன், தேவதூதன், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு சந்தோஷமான நற்செய்தியை கூறப்போகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். அவரே கிறிஸ்துவாகிய இயேசு என்னும் இரட்சகர். அவர் பெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார். இதுவே நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அடையாளம்.
நட்சத்திரம் திரும்பவும் தோன்றியுள்ளதே. ஆமாம், அதே வால் நட்சத்திரம் தான். அது வேறு திசையை காட்டுகின்றது. அதன்படி பின்தொடர்வோம்.
சாமி சாரலில முட்டு போல போத்தாரு இயேசு சாமி I call upon Sivaranjani to propose word of thanks. Praise the Lord to all. I am here to propose vote of thanks. First of all, I would like to thank our chief guest, Reverend Father, for gracing this function. I thank you, dear Father, for blessing the trip and your valuable prayer. I use this opportunity to thank our trustees for being with us to celebrate this event. Thank you, sir and ma'am. I would like to thank our principal guiding us to organize this event. I especially thank all the teachers for making this event a success. Thank you, teachers. A lovely thanks to all the students. Without you, this event would be colorless and dull. I hope you enjoyed it. We wholeheartedly wish and thank our drivers for preparing this script and shaping it for a fine cause. Thank you, drivers. Once again, I thank you all and all might.